இன்றைய வேத வசனம் யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்பானவர்களே, குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுதான் முதல் கவர்மெண்ட். கடவுள் முதல்ல ஒரு குடும்பத்தை தான் ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு சாத்தான் குடும்பத்தை யுத்த களமாக்கி கொண்டிருக்கிறான். குடும்பங்களில் மனைவியை அடிக்கிற கணவன்மார் உண்டு, கீழ்ப்படியாத மனைவிகள் உண்டு. ஒரே வீட்டிலே வாழ்ந்தாலும் ஒருவரோடொருவர் பேசாமல் மன்னிக்காமல் இருக்கிற தம்பதிகளும் உண்டு. அருமையானவர்களே, குட்டி பரலோகமாய் விளங்க வேண்டிய குடும்பங்கள் நரகமாய் இருக்கிறது. தேவ அன்பு இருக்க வேண்டிய குடும்பங்களில் சண்டைகள் வளருகின்றன. இதனால் யார் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? பிள்ளைகள் தான். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தான் கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்கினார். குடும்பத்தில் அன்பும் ஐக்கியமும் ஒருமனப்பாடு இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? குடும்பத்தில் 2 பேர் ஒருமனப்பாடோடு இருந்தால் அவங்க வேண்டிக் கொள்வதை எல்லாம் கர்த்தர் தருவேன்னு சொல்கிறார். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள பார்க்கிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். 2 பேர் அவருடைய நாமத்தில் கூடி வரும்போது அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். ஒருவன் 1000 பேரை துரத்தினால் கணவனும் மனைவி இணைந்து 10,000 பேரை துரத்த முடியும். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் குடும்பங்கள் சிதைந்து கிடக்கிறது. கல்யாணம் ஆகாமலே ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கிறார்கள். அந்த கலாச்சாரம் இப்போ நம்ம நாட்டிலையும் வந்துருச்சு. பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அனாதையை போல வளர்கிறாங்க. போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் கட்டாயம் குடும்ப ஜபம் வேணும். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. குடும்பத்தின் ஒருமனப்பாட்டுக்காக நம்ம ஜெபிக்கணும். இயேசு நிறைய வீடுகளில் பிரவேசித்தார். சகைவை பார்த்து சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்னார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். கொர்நேலியு தேவனை குடும்பமாக தேடின போது அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. பேதுருவின் மாமியின் வீட்டுக்கு போன போது சுகம் வந்தது. லாசருவின் வீட்டில் இயேசு காரணத்தினாலே லாசரு மரித்தும் உயிரோடு எழும்பப்பட்டான். நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குகிற வீடாக இருக்கிறதா? குடும்பத்தில் ஒரு மனம் உண்டாக விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டு கொடுப்போம். இயேசுவின் தாழ்மையை தரித்து கொள்வோம். ஜபத்தில் நம்மை முதலாவது மாற்றிக்கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய கணவரை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவார். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறபடி இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லும்படி ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. குடும்பங்களில் அற்புதங்கள் நடப்பதாக, குடும்பங்கள் தேவன் வாசம் பண்ணும் ஆண்டவரே ஸ்தலங்களாக மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. We
love you. We worship you. We love you. We worship you. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம்.